கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சா நான் என்னடா பண்ணுவேன். உண்மையாலுமே வேற லெவலுங்க. எப்படி இருந்துச்சு ஆர்ல. ஓகே யார்ல இப்போ வந்து நம்ம பர்ச்சேசிங் எல்லாம் முடிஞ்சுங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வண்டி இங்கேயே நிப்பாட்டிட்டு ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டு தாங்க வந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக ஒன் வேல தான் போக போகிறோம். ஓகே கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டவுன் ஹால்லேருந்து ஸ்ட்ரெயிட், அதாவது இப்போ நம்ம கரெக்டாக மணிக்கூண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மணிக்கூண்டுக்கிட்ட இருந்து சொல்கிறதுக்கு யாரும் விட மாட்டேங்கிறாங்களே. ஓகே யாரில் இப்போ வந்து நம்ம மணிக்கூண்டுக்கிட்ட இருந்து ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளம்பி சொல்ல போனால் இது பக்கங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த டனல் வழியாக போக போகிறோம்ல. நம்ம காலையில் வந்ததுக்கும் இப்போ போகிறதுக்கும் டைமிங் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக இதுக்குள்ளேயே தாங்க சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன். நம்ம டாம் விட சவுண்டு ஜாஸ்தியாகவே இருக்குது. பார்த்தோம் நம்ம காலையில் வர்றப்போ இந்த வழியாக வந்திருப்போங்க. இந்த லெஃப்ட்டுக்கு இருக்குல்ல அந்த வழியாக வந்திருப்போம். இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சவுண்டு, ஒரே சவுண்டுக்காக மட்டும்தான் இந்த வழியாக வரேன். ஏன்னா நான் மறுபடியும் வந்த வழியாகவே போயிருந்துருக்கோங்க. ஆஹா, இங்கே டிராஃபிக். ஆக்சுவலாக இப்போ டிராஃபிக் காரணம் அங்கே தெரியாது பார்த்தீங்களா, அந்த லாரி மட்டும்தான். தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த லாரி தான் காரணம். இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிருந்து யூட்டன் போகிறக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சிருந்துருக்கும். இங்கே வந்துட்டு போக மாதிரி யூட்டன் பண்ணுது. ஒரு ஆம்புலன்ஸாக இருக்குப்பா. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ அந்த சின்ன டனல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலாக டனல் மாதிரி, ஆனால் டனல் இல்லை. ஸோ டனல் 3.1 வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் போக போகிறோம். ஆனால் சவுண்டு உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும் பாருங்க. சாரி கேளுங்க. எல்லாம் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு டர்ன் பண்ணுறாங்க. ஓகே வந்தாச்சு, கேட்கலாமா? நான் கொஞ்சம் பெருசாக நினச்சி வந்தேன், ஆனால் சவுண்டு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. ஏன்னா வண்டியெல்லாம் நிறையா இருக்கனால சவுண்டு அவ்வளோக்கா கேட்குறீங்க. நான் வேணால் அப்புறமா வந்து வேணால் ஒன்று டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஆக்சுவலாக டிராஃபிக்காக இருக்கிறனால சவுண்டு ஜாஸ்தியாக வரமாட்டேங்குது. இப்போ ஏதாவது காலியாக இடத்துல போயிட்டு நீங்கள் மட்டும் இருந்து சவுண்டு போட்டிங்கன்னா சின்ன சவுண்டு கேட்டால் கூட அது பெரிய சவுண்டாக தெரியும். ஆனால் அதே நிறைய இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் என்ன தான் கற்றுனாலுமே அது சவுண்டு கொஞ்சமாக தான் கேட்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் டு கோர்ட்டு அந்த வழியாக வேண்டாம், கோர்ட் வழியாக போனோம்னா ஆர்டி ஆஃபீஸ் வழியாக போகணுங்க. அப்படி போனால் வீட்டுக்கு பக்கம்தான், வழியாகவே போய்க்கலாமா? வாங்க அந்த வழியாகவே போவோம். நான் போகிறப்ப மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எல்லோரும் எங்கேருந்தோ வந்துடுறாங்க. இந்த வழியாக வந்தோம்னா ஸோ நான் அங்கேருந்து கை காட்டியிருப்பேன். ஸோ இங்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரோடு வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம அந்த டனல்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த லெஃப்ட் எடுக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிருந்தோம்னா அங்கே தான் கோயம்புத்தூரோட GH இருக்குது, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே ஒன்று இருக்குது. அதுதான் மெயின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். டிராஃபிக்காக லைட் டிராஃபிக் தான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாங்க. ஸோ ஏன் இந்த இடத்துல நான் இப்போ வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோடு வந்து கண்டிப்பாக டிராஃபிக்காக தான் இருக்கும். ஏன்னா காலையில் வரப்போயே அந்த ரோடு டிராஃபிக்கு. இப்போது சொல்லவா வேணும், அதே மாதிரி தான்
இப்போ நம்ம இந்த வழியாக போயிட்டோம்னா மறுபடியும் நம்ம அந்த பாலத்து மேலே வந்தோம் இல்லைங்களா, அதே பாலத்து மேலே திருப்பி போகலாம். போனோம்னா நம்ம வீட்டுக்கு டிராஃபிக்லாம் போயிடலாங்க. ஸோ நம்ம இந்த வழியாக தான் போகணும். இப்படி போவேன்னா இந்த கட்டு வழியாக போய்க்கலாங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியுது ஏன் எல்லா கட்டுக்குள்ளேயே புந்து போகிறான்னு சொல்லிட்டு. அதானே மோஸ்ட் ஆஃப் த கட்டு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே இல்லாமல் தாங்க இருக்கும். ஈவினிங் டைம் இல்லைன்னா மார்னிங் டைம், காலை சாயந்தரம் இந்த 2 நேரம் மட்டும்தான் டிராஃபிக்காக இருக்கும். அதுவும் இந்த ஸ்கூல் டைம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம் மட்டும்தாங்க டிராஃபிக்காக இருக்கும். இந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். நிறைய கடைகளில் இன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்துட்டோம்னா எந்த கடையுமே இருக்காதுங்க இங்கே. அப்படியே ஊரில் ஆளே இல்லாத மாதிரி இருக்கும் இந்த ரோட்டை பார்த்தோம்னா. 6 நாள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கோ அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளோ வண்டி நிற்கிது இல்லைங்களா, ஒரு வண்டி இருக்காது. ஆரில் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 இல்லை 1:08 ஆச்சுங்க. இல்லை ஓகே, ஆரில் டிராஃபிக் இல்லை. நிறைய பாலம் கிட்ட போயிட்டோம் வைங்களேன், பாலத்துக்கிட்ட மட்டும் போயிட்டோம்னா ஒரே அழுத்து தான், சும்மா சிட்டாக பறந்துடுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த டிராஃபிக்னாலே கொஞ்சம் அலர்ஜி. காலை கீழே வச்சு போகணும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போகணும், எனக்கு அந்த வேலையெல்லாம் ஆகாதுங்க. இந்த இடத்த நீங்கள் எவ்வளோதான் சுத்தம் பண்ணாலும் அடிக்கிற வெயிலுக்கு கறி தான் போக போகுது. சரி, இருந்தாலும் பசுமை வளர்ப்போம். ஆஹா, செகண்ட் கியரில் 60 வருது, தேர்ட் கியர் 80. சரி, ஃபோர்த் கியர் 100 தொட்டிருக்க வேண்டியது, அதுக்குள்ள கார் வந்து மறைச்சிட்டு. ஆனால் இந்த சைடு வியூ விட இங்கிருந்து பார்க்குறப்ப தாங்க வியூ எல்லாமே சூப்பராக இருக்கு. உண்மையாகவே நல்லா இருக்கு. லைட்டாக மழை வர மாதிரி இருக்குங்க. இந்த விண்ட் பிளாஸ்ட், அதாவது இந்த விண்ட் பிளாஸ்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஆடியோ கேட்குமா கேட்காதானே ஒரே டவுட்லேயே இருக்கேன். ஆனால் நம்ம ஹெல்மெட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு கீழே அந்த நெக் இருக்கு பார்த்தீங்களா, சின்ன இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கு. எனக்கு கண்டிப்பாக அந்த வழியாக காற்று உள்ளே வரும், மைக்கில் ஏர் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். ஸோ இந்த வழியாக போனோம்னா சித்தாபுதூர் ஐயப்பன் கோயில் வந்துடுங்க, இதுதான் ஃபேமஸ். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் தெரியுதுன்னு நினைக்கிறேன், அது வந்துட்டு தேட்டர், அந்த ஜிபி தேட்டருங்க இது. அப்புறம் எல்லாமே ஜெனரேஷன் மாற அந்த ஓடிடியில் வந்ததுனால ஃபுல் கலர். இப்போ அதை இடித்து நீட்டாக கல்யாணம் பண்ணுற மாட்ட கட்டியிருக்காங்க. நம்ம அப்படியே ஒரு கட்டு வழியாக வந்தோம்ல, அப்போ கூட வழி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கட்டு வழியாக வந்ததுன்னா அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது, அதாவது முன்னாடி அந்த ரோடுக்கிட்ட வந்து ஜாயிண்ட் ஆகிருப்பாங்க. அங்கே ஆரம்பித்து இங்கே வந்து முடிச்சிருப்போம். நல்ல நேரம் அந்த ரோடு வந்துட்டு ஏதோ ஒர்க் போயிட்டுருக்காம போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மேகம் நல்லா இருக்குல்ல, கிளைமேட் சூப்பராக இருக்குது. மத்தியானத்தில் வெயில் செம்மையாக அடிக்குன்னு நினச்சேன், இல்லை கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. இந்த வருஷம் கடைசிக்குள்ள எப்படியோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தோம் நாரில். இன்னும் 5 மாதம் இருக்குது. கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தணும். இப்போ 54 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தே ஆகணும். அதுதான் நம்ம இந்த வருஷம் சேலஞ்ச். ஆக்சுவலாக இந்த வருஷம் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரிலங்க, இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. உண்மையாலுமே 10th 2 வருஷம் ஸ்டடீஸ் எப்படி போச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த ஒரு 7 மாதம்
ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் எப்படி போச்சுன்னு தெரியல. இப்போ இதில் ஒரு 15 நாள் எப்படி போச்சுன்னு தெரியல. 15 நாள் இல்லை, 10 நாள் எப்படி போச்சுன்னு தெரியல. டைம் சொல்லுன்னு போகுது. ஓகே அல்ல, இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நம்ம அச்சீவ் பண்ணுறோம். மழை வந்துருச்சு, அதான் கரெக்டாக வீட்டுக்கிட்ட வந்தவும் மழை வந்துருச்சு. சரி ஓகே அல்ல, இந்த விளாக் நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான தட்டி விட்டு ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே அல்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க.